ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு பருப்பு இல்லாத குழம்பு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். மிளகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், காரத்திற்கு நம்ம சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா சிவப்பாக வறுத்து வச்சுக்கலாம். இந்த குழம்பு சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதே கடாயில் துருவிய தேங்காயை 2-3 நிமிஷம் வதக்கிடலாம். இந்த சூட்டிலேயே தேங்காய் நல்லா வதங்கிடும். இப்போ இதை ரெண்டுத்தையும் மிக்சியில் நல்லா மை போல் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ கொஞ்சமாக சுடுதண்ணி விட்டு புளியை ஊற வச்சிடலாம். 5 நிமிஷம் ஊறினா நமக்கு அதிலிருந்து புளி தண்ணீர் தயாராகிடும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இந்த குழம்பு செய்வதற்கு நம்ம இங்கே மஞ்சள் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் எடுத்துருக்கோம். இந்த குழம்பு கத்திரிக்காயிலையும் செய்யலாம், சேனைக்கிழங்குலையும் செய்யலாம், இந்த மாதிரி பூசணிக்காயிலையும் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து வேக வச்சிடலாம். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த குழம்பிற்கு உருளைக்கிழங்கு காரக்கறி ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளோட 10 வகை கூட்டு பொரியல் வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. இப்போ நமக்கு காய் ஓரளவுக்கு வெந்திருக்கு. புளி தண்ணீர் விட்டுடலாம். இந்த புளி தண்ணீரில் 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். புளியில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போகணும். அப்போ தான் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு இதை நல்லா வேக வச்சிடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சே வேக வச்சிடலாம். இப்போது காய் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கலந்துடலாம். இப்போ 2-3 நிமிஷம் கொதிக்க ஆரம்பிக்கணும். இப்போ குழம்பு நமக்கு தயாராகிடும். சுவையான பருப்பில்லாத குழம்பு நமக்கு தயாராகிடுச்சு. வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டோன்னா நமக்கும் வித்தியாசமாக சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும். இந்த அளவுக்கு திக்னஸில் இருக்கணும். இப்போ இதுக்கு தாளிப்பிற்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிப்பிற்கு தேங்காய் எண்ணெய் விட்டுடலாம். சப்போஸ் தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நார்மல் வெஜிடபிள் ஆயில் கூட எடுத்துக்கலாம். இதில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை தாளிச்சிடலாம். இந்த சுவையான பருப்பில்லாத குழம்பு நமக்கு தயாராகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.